இது வானத்தின் வாசல். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஒவ்வொரு நாளும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். Thank you Lord. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். உலகத்தில் ஒவ்வொருத்தரும் கொண்டு திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுவேன். புதிய உடன்படிக்கை திருச்சபையே, ஓ ஹalleluya, ஓ ஜெய கிறிஸ்துவா, வெற்றி வேந்தராய் நமக்கு முன் செல்கிறார். ஓ glory. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக glory. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை. ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு. Thank you Lord. நல்லவரே. இந்த மாதத்தில் துவங்கி ஒவ்வொரு நாளும் எந்த உபத்திரம் இருந்தாலும் எந்த பாடுகள் இருந்தாலும் அவர் நம்மை நடத்தினாரே. ஓ அவர் நம் முன் செல்கிறாரே. வெற்றி வேந்தரா ஜெய கிறிஸ்துவா நம் முன் செல்கிறாரே. கரங்களை தட்டு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஒவ்வொரு நாளும். ஜெய கிறிஸ்து சகலவல்லவரே. ஆமென். ஜெய கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தும்படியாய் அவர் என்னோடு கூட வருகிறார். புதிய உடன்படிக்கை திருச்சபையே, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ உன்னோடு கூட நடந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் அவர் நம்மை நடத்துகிறார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்தி. ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. நல்ல கரங்களை தட்டி கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்மணியோடு பாதுகாத்தீரே ஆண்டவரே. சுகத்தோடு பலத்தோடு என் தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கி, ஓ தேவனை நடத்தினீரே, இனி என்னை நடத்துவீர். எந்த பாட
உபத்திரம் வந்தாலும் நீ என்னோடு கூட உண்டு, என் தேவன் என்னோடு கூட உண்டு. உம்மாலே நான் செடிக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுதலா. ஓவுடைய கிருபை, ஓவுடைய தயவு என்னில் பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நன்றி ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து வெற்றி வேந்த எங்களோடு கூட வருகிறேன். ஆண்டவரே, நோய்த்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வருகிற ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை நடத்துகிறீர், பலப்படுத்துகிறீர். ஆண்டவரே, அந்த இருதயம் உள்ளவர்களாக, இந்த பிரசனத்தினாலே நீ இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாக தைரியத்தோடு பலத்தோடு போக தேவ கிருபை ஆராதனை விளங்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய இந்த கிருபையில் பெருகுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியை பொருட்படுத்தி நடத்தும் இந்த கரங்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து சில பாடலை பாடி ஆராதனை வெளிப்படுத்துவோம். வல்லமையான வேறொரு நாமமில்லை.
இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம். ஆமாண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பேய்கள் ஓடும், உம்முடைய நாமத்தினாலே சாபங்கள் நீங்கும். எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்கிற எல்லா அந்தகார இருள் இயேசுவின் நாமத்திலே உலகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே உலகட்டும் ஐயா. சத்துருடைய உட்புகுதல், சத்துருடைய குடியேறுதல் எங்களை விட்டு போகட்டும்.
ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்றே வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்க வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு
ஏசப்பான்னு சொல்லுங்களேன். ஓ இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா, வானிலும் பூமியிலும் மேலான நாமம். உடைய நாமத்தை சொல்லுகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஏசப்பான்னு சொல்லுங்க. வாய்கள்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்களேன். இயேசுவேன்னு சொல்லுங்களேன். அந்த இயேசுவின் நாமம் நாம் பாடின நல்ல வரிகளைப் போல நம்மை விடுதலை ஆக்கும். இயேசுவே வேதம் சொல்லுகிறது, அப்படி நாமத்திற்கு எல்லாம் ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தர் வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் இயேசுவே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, எல்லாரும் சேர்ந்து நாமம் வாழ்க. ஐயா வாழ்க இயேசுவே, வானிலும் பூமியிலும் மேலான நாமமே. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க அபிஷேகம் பெற்றவர்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். கண்ணுடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனைக்குரியவர். சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திடையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்திடையா. இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயமில்லையே. சொல்லுங்க ராஜா எங்களை நாடி, எது பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்களை நாடி எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க இயேசு ராஜா எங்களை காரியத்தை குறித்து சொல்லு. இயேசு எங்களை நாடுவர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, யாரை குறித்து பயப்படுறாயா? குறித்து பயப்படுறாயா?
ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை நின்று கொண்டிருந்தாலும் சரி, பயப்படுகிறீர்களா, கடங்குகிறீர்களா? ஓ, எதிர்காலத்தை குறித்து பயமா? ஓ, பலமான வியாதி குறித்து பயப்படுறீங்களா? ஓ, இயேசு உங்களுக்கு பலனாய் வருகிறார். உன் பலவிடத்திலே அவருடைய பலன் விளங்க போகிறது. உன் பலவீனமான நேரத்திலே, உன் பலவீனமான காரியத்திலே கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள். உன் பலத்துல ஓட முடியாதம்மா, உன் பலத்துல ஓட முடியாத சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் நம்ம இணைக்க வேண்டும். அவருடைய பலனுக்கு நீங்க விட்டு கொடுங்க, அவருடைய பலனுக்கு விட்டு கொடுங்க. ஐயா, உங்க பலன் வேணும் ஆண்டவரே, உங்க பலன் வேண்டும். என் பலவிடத்தில் உங்க பலன் விளங்கட்டும் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலனை பார்த்துங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவிடத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். அவர் கிருபை, அவர் கிருபை போதுமா? அவர் கிருபை போதுமா? அவர் கிருபை போதும். வானத்தின் வாசல் புதிய உடன்படிக்கை சபையே, அவருடைய கிருபை உனக்கு போதும். உன் பலவிடத்தில் அவர் பலன் தருவார். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன், உங்க பலன் எங்களுக்கு போதுமானவரே. உங்க பலன் எங்களுக்கு தாரும். உங்க பலன் எங்களுக்கு தாருமாண்டவரே. உங்க பலத்தில் நாங்கள் இடைக்கட்டுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிறோம், பெருணம் அடைந்திருக்கிறோம். எங்க இருதயம் ஆண்டவரே பலவிதமான காரியங்களில் சோர்ந்து போயிருக்கிறது. ஐயா, ஐயா, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, எந்த மனிதன் சொன்னாலும் எங்களை பலப்படுத்த முடியாது. எவ்வளவு எங்களுக்கு வந்தாலும் எங்களை பலப்படுத்த முடியாது. நீர்தான் எங்களை பலப்படுத்துகிறவர். எங்கள் பலனே, எங்கள் பலனே, எங்கள் பலனான கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். எங்கள் பலனே, எங்கள் பலனே, எங்கள் பலனே, எங்கள் பலனான கர்த்தாவே எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு ஜனங்களையும் பலப்படுத்துங்க ஐயா, ஒவ்வொரு ஜனங்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னால நடக்க முடியல, உங்க பலன் எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க பலத்தினாலே, உங்க பலத்தினாலே உம்மால ஒரு சேனைக்குள் பாயணும், உம்மாலே ஒரு மதிலை தாண்டணும் ஆண்டவரே. உங்க பலன் எனக்கு தாரும். உங்க பலன் எனக்கு தாரும். அந்த பவுல் அப்போஸ்தலன் சொன்னீங்களே ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலனிடத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கணும் சொன்னீங்களே ஐயா. உங்க பலன் எனக்கு தாரும். உங்க பலத்தினால் என் ஜனங்களை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான்
புதிதாய் வருகிற பலனை நம்பி நிற்கிறோம் ஆண்டவர். உங்க பலத்தினால் இடைக்கட்டும், உங்க பலத்தினால் தைரியப்படுத்தும், உங்க பலத்தினால் முன்னேறி செல்ல கிருபைதாரும். ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். உங்க பிரசனம் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. உங்க பிரசனத்துக்கு முன்பாக மலைகள் உள்ள காரியங்கள் மெழுகு போல் கரைத்தோடுவதற்காக ஸ்தோத்திரம். உங்க பலன் எங்களுக்கு போதுமானவர், உங்க கிருபை எங்களுக்கு போதுமானவர். உங்களுடைய பலத்தின் மேல் பலத்ததை நடத்தும். பலன் உள்ளவன காய்களும் பலனற்றோடு காய்களும் உதவி செய்து லேசான காரியமானவர். இந்த கால வேளையில உங்க பலத்தினால் எங்களை இடைக்கட்டி நடத்துவதற்காக உங்க ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியில் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வாசிப்பாங்க. நாம் சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி அந்த 3 வசனங்களை மட்டும் நாம் வாசிப்போம். 13, 14, 15. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் வரணும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தர் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விழும்படியாய் பிசாசு பலவிதமான காரியங்களிலே செயல்படலாம். இந்த மனிதர்களை கொண்டு செயல்படலாம். அவனுடைய கிரியை நமக்கு பலவிதமாய் ஒரு வியாதி, பலவிதமான பலவீனங்களை கொண்டு நம்முடைய விசுவாசத்தை வெல்லப்படும்படி செய்யலாம். கர்த்தர் எனக்கு உதவியாய் நிற்கிறவர். கர்த்தர் உனக்கு உதவியாய் நிற்பார். பிசாசு ஒரு பக்கம் நம்ம வெல்ல பண்ணணும்னு பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கலாம். உன் பிள்ளைகளை வெல்ல பண்ணும்படி, உன் குடும்பத்தாரை வெல்ல பண்ணும்படி பல விதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஒன்று மட்டும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு உதவி செய்வார். அவருக்கு உதவி செய்வார். அம்மா அவருக்கு உதவி செய்வார். ஓ ஹல்லேலூயா. ஏன்னா அவனும் பெலனாய் இருக்கிறவர். கர்த்தர் நமக்கு பெலனாய் இருக்கிறவர். அவர் பெலனாய் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா அவர் நம் வீட்டில் இருக்கிறாரு. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கத்தக்கதா நம்மோடு குடும்பங்களை நம்ம நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பெலன் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் என் கூட வரையும் எனக்கு அது போதும் ஆண்டவரே. எத்தனை சத்துருனை விழுப்பணும்படி என்ன கிரியை செய்தாலும் நீ என்னோடு கூட இருக்கிறீர். நீ என் பெலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. என் வீட்டில் கம்பீர சத்தம் எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ரெண்டு ஒண்ணுமாய் விசுவாசரிக்க பண்ணுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வங்களை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரனாய் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கனிமறிந்து உயிர்த்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவிலே அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுந்து எழுந்திருந்தார். பரமண்டத்தில் கேறி சர்வங்களில் பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய தன் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்ந்து ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர ஒழித்துள்ளதும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பரமண்டல ஜெபம் செய்து சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் சேர்ந்து அப்பா பிதாவே மென்மேடு துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த ஆசைப்பட நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வருடத்தில் போட துவக்கம் முதல் கொண்டு
அப்பா இந்த நாள் வரைக்கும் எங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த நாளை நன்றி சொல்லிவிட கூடி செஞ்சதுக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளை கொடுக்கப்பட்ட காணிக்கையாக சமூகத்தை கடந்து வர ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீ கொடுத்த கையின் பிரயாசங்கள் வந்து அப்பா உமக்கு என்று ஒரு பகுதி உதாரணமாக காணிக்கை படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கொடுத்த கரங்களை ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையை சந்திங்க, அவர் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அனைவரே அப்பா அநேக பிரயோஜனப்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஜீவிக்கும் விசுவாசத்தை பலப்பட ஒவ்வொரு பிள்ளையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. அனைவரே அப்பா சோதரப்பா நீப்பா இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியர் வார்த்தைப்படியாக ஒவ்வொரு பிள்ளையும் ஆசிரியப்பட ஜெபிக்கிறப்பா. இன்னும் வருகின்ற நாட்களில் இன்னும் உதாரணமாக காணிக்கை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்க பிள்ளைகளுக்கு நல்ல சரீர பலத்தை சுகத்தை கொடுத்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. எப்படி செய்ய போவதற்காய் சோதரம் மீதான நேரத்தை கருணத்தோறும் நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தோடு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. இன்னும் வர முடியாதவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லி எங்களை அழைச்சிட்டு வரணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து செய்திக்கு நாம் போகிறோம். ஏன்னா பாஸ்டர் மோகன் அவர்கள் 10 மணிக்கு தோப்பூரில் அவர் ஆராதனை நடத்த போகணும். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் வசனம் சொல்வது சாட்சி பகுதியெல்லாம் அதுக்கப்புறம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் ஊழியம் செய்கிற தோப்பூர் பகுதியில் ஊழியம் செய்கிற இருக்கிறாகவே இருக்கிறேன் என்ற திருச்சபையில் ஊழியராக இருந்து ஊழியம் செய்து வருகிற மோகனை அவர்களை இப்பொழுது கண்ணை தட்டி வரவேற்போம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை வரவேற்போம். ஹalleluya. praise the Lord. hallelujah. hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஸ்தோத்திரம் தேவாதி தேவனுக்கு முதலாவது நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவ ஊழியருக்கு மனதார நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சபை மக்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோட கூட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஹalleluya hallelujah hallelujah. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கர்த்தரே எங்களுக்கு தாரும். ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிலும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிலும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆமாண்டவரே ஆராதனை உமக்கு. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களோட கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுவதாக. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையினாலே தேற்றும்படியாக
உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே ஆற்றி ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரே நீர் நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் அவருடைய 8வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல ஒவ்வொரு கையை பிடிச்சு அவங்க மூஞ்சியை பார்த்து சொல்லுங்க, உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. அவங்க மூஞ்சியை பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, என்ன அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், என்ன இருக்கோ இல்லையோ உன் வாழ்வை துளிர்க்க செய்கிற கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு கர்த்தர் துளிர்விட செய்வார். உன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் துவண்டு போய் இருக்கிற சூழல்ல இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறது, விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு ஒரு இருண்ட நிலைமையில இருக்கலாம். ஒரு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஃபெயிலியர் அல்லது ஒரு எல்லா காரியத்திலுமே ஒரு ஃபெயிலியரான சூழ்நிலை இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருள் நிறைந்த அந்த வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் துளிர்விட செய்கிற தேவன் உன் கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன் கூட அவருடைய கரம் வருகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் வெளிச்சம் விடியற்கால வெளிச்சம் போல எழும்பும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஒருவேளை நீங்க பல கண்ணீரோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம், உங்களுடைய வேதனையோடு துயரத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை துளிர்விட செய்கிற தேவன் உன் கூட வருகிறார். அவர் உன்னை நடத்துகிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உனக்காக யாவையும் செய்கிற தேவன். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஒரு சுகவாழ்வு, ஒரு துளிர் நம்முடைய வாழ்க்கையில வேணும். ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான், எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோடாக 12 கோடை வாங்கி. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இங்க மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுத்த பொழுது அங்க ஒவ்வொருவரா எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, மோசேயை கொண்டுதான் தேவன் பேசுவாரோ, எங்களை கொண்டு பேச மாட்டாரோ அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழும்பும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றாரு, அங்க இருக்கிற 12 கோத்திரத்தாருடைய கோல்களையும் என்ன பண்ணு, வாங்கி அவனவன் கோலில் அவனவனுடைய பேரை எழுதுவாயாக. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேர் எழுதுவாயாக. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க 12 கோலையும் ஒவ்வொருடைய கோத்திரத்தாருடைய பெயர்களையும் அங்க ஆண்டவர் எழுத சொல்லுகிறார். ஆனால் லேவி கோத்திரத்திற்கு மாத்திரம் அங்க ஆண்டவர் ஆரோனின் பெயரை எழுது என்று சொல்லுகிறார். இந்த கோலை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்திலே
கர்த்தருடைய சந்ததிக்கு நேராக அந்த கோல் உடன்படிக்கை பெட்டியிலே போட்டு சோதரம் அங்கே முன் வைக்கப்படுறாங்க. அங்க 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்தவனுடைய கோல் துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், எவ்வளவு போராட்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவனுடைய கோலை கர்த்தர் துளிர்விட செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வேத பகுதியை நாம் வாசித்துக் கொண்டே வரும் பொழுது அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இங்க ஆரோனின் கோல் துளிர்விட்டு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒரு செடி நீங்க வைக்கிறீங்கன்னா அதற்கு சூரிய ஒளி தேவை. அல்லேலூயா. அதற்கு நல்ல மண் தேவை, அதுக்கு நல்ல உரம் தேவை, அதனுடைய ஸ்தோத்திரம் காரியங்களுக்கு வேண்டிய தண்ணீர் தேவை. எல்லாம் இருந்தாதான் என்ன பண்ணும்? ஒரு செடி வளரும். அல்லேலூயா. ஆனா இங்க ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. என்னல்ல, அங்க தண்ணி ஊத்துல, அங்க மணல் போட்டு வைக்கல, அங்க சூரிய ஒளி இல்ல. எல்லாம் எங்க இருக்குது? எல்லாத்தையும் கொண்டு போய் அவருடைய ஸ்தலத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்டவருடைய கோல் துளிர்விட செய்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கோல் துளிர செய்யும். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒருவேளை மந்தமான நிலையில இருக்கலாம், அந்த கோல் துளிர்க்குமா துளிர்க்காதா அப்படின்னு மோசேக்கே தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டார். ஆண்டவர் சொன்னதை என்ன பண்ணிட்டாரு? செஞ்சுட்டார். 12 கோலையும் எடுத்து 12ஐயும் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து வச்சுட்டாரு. துளிர்க்குமா துளிர்க்காதா, அது வருமா வராதா, இல்ல அந்த மரம் அழுகி போகுமா அல்லது நாற்றம் எடுக்குமா, எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்டவருடைய கோல் துளிர்விட செய்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக உன்னையும் என்னையும் பிரகாசமான நட்சத்திரமா வச்சிருக்கிறார். உன்னையும் என்னையும் தேவன் சோதரம் அவருடைய மறைவிலே மறைத்து வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சோதரம் அந்த பெட்டியில இருந்த கோல் 12 கோலும் இருக்கிறது. அங்க இருந்து எல்லா ஸ்தோத்திரம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா, என் கோல் துளிர்த்து விடும், என் வாழ்க்கை செழித்து விடும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்தோத்திரம், நான் தான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தான் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருடைய சூழ்நிலையும் அங்கே வேறு விதமா இருந்திருக்கும். ஆனா எந்த ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனை முன்குறித்திருக்கிறாரோ, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதோ, அங்கே அவனுடைய கோல் கர்த்தர் துளிர்விட செய்து உன்னையும் என்னையும் பூ பூத்து ஸ்தோத்திரம் வாதுமை பழங்களை கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீயும் நானும் நினைக்கிறது நடக்காது. கர்த்தர் எதை நினைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எதை முன் குறித்திருக்கிறாரோ, கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதை செய்ய திட்ட வைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்களை நீர் செய்வீராக என்று சொல்லி அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது. எல்லாம் நினைச்சாங்க ஸ்தோத்திரம், யோசேப்புடைய வாழ்க்கை முடிந்தது, யோபுடைய வாழ்க்கை முடிந்தது, தாவீதுடைய வாழ்க்கை முடிந்தது. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கூட பிறந்த 11 அண்ணன்களால தம்பியால கைவிடப்பட்டு ஸ்தோத்திரம் குழியில வீசப்பட்ட ஒரு யோசேப்புடைய நிலை முடிந்தது என்று நினைத்தார்கள். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்ல, உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன்னுடைய சூழ்நிலை அவ்வளவுதான், நீ இதுக்கு மேல ஒன்றும் எந்திரிக்க முடியாது அப்படின்னா.
ஆனா ஆண்டவர் உன்னை தெரிந்திருக்கிறார். உன்னை பூ பூக்க செய்வார், உன்னை தூக்கி நிறுத்துவார். யார் யார் முன்பாக கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாத கர்த்தர். அங்க வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்டார்கள். அங்க சூழ்நிலைகள் மாறி போனது, காரியங்கள் மாறி போனது. இவ்வளவுதான் யோசேப்புடைய வாழ்வு முடிந்தது. நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த யோசேப்பை தான் தூக்கி எடுத்து வந்தார். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் பூ பூக்க செய்தார். அவனை தான் கர்த்தர் காய் காய்க்க செய்தார். அவனை தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் பலன் கொடுக்கிறவனாக, எல்லா ஜனங்களுக்கும் போஷிக்கிறவனாக, எல்லா ஜனங்களையும் ஸ்தோத்திரம் வழி நடத்துகிறவனாக தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை முடிந்தது என்று யார் வேணாலும் சொல்லலாம். அவ்வளவுதான். இவனுடைய வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் வராது. இவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. இவனுடைய வாழ்க்கையில எல்லாம் சாபமாய் முடிந்து போனது என்று நினைக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த யோசேப்பை கர்த்தர் கரம் பிடித்து ஸ்தோத்திரம் அநேக ஜாதிகளை போஷிக்கிறவனாக, அநேகரை ஸ்தோத்திரம் ஆறுதல் படுத்துகிறவனாக ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனை ஒரு கனியுள்ள செடியாக தேவன் அவனை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு தெரியும், அவனை பார்த்து யாக்கோபு சொல்றார், நீ கனிதரும் திராட்சை கொடியை போல வளருவாய். எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சா அந்த யோசேப்புடைய வாழ்க்கை பூ பூக்குது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து, முடிந்ததுன்னு நினைச்சீங்களா? வாழ்க்கை பூ பூக்குது. உன் வாழ்க்கையில காய் காய்க்குது. வாழ்க்கையில இருந்து பலன் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். நான் சொல்றேன், விசுவாசிங்க. எல்லாமே முடிந்ததுன்னு நினைச்சிட்டாங்க. ஒரு செடி வெட்டி அதை தூக்கி போட்டீங்கன்னா, அது ஒரு மண்ணுல போட்டுருங்க பாருங்க, அது முளைச்சு வந்துடும். அது செத்துருச்சுன்னு நினைச்சாங்க, அது பட்டு போச்சுன்னு நினைச்சாங்க, அதனுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அது அப்பதான் துளிர்விட செய்கிறது. உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் அப்படிதான் கர்த்தர் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்னால எழுந்திருச்சு வர முடியாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்துதான் சொல்றாரு, நான் யோசேப்பை தூக்கின தேவன், நான் யோசேப்பின் கரத்தை பிடித்த தேவன், நான் யோசேப்பை ராஜாவாக மாற்றின தேவன், நான் அந்த யோசேப்பை கொண்டு எகிப்திலே அவனை எல்லா ஜனங்களுக்கு மேலாக அவனை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்த தேவன், உன்னையும் என்னையும் கர்த்தர் அந்த ஸ்தானங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் மகிமை உள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் துளிர்விட செய்து அவர் மகிமையாய் கொண்டு வந்து உன்னையும் என்னையும் கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிருச்சு நினைச்சா அந்த யோசேப்பை தான் கர்த்தர் சொல்றார், எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மையாய் கர்த்தர் வைக்கிறார். மறந்துடாதீங்க. என்னுடைய சூழ்நிலையில என்னை பார்த்து ஒரு ஊழியர் சொன்னார், இதுக்கு மேல உங்க ஊழியம் வளராதுன்னார். அவ்வளவுதான் உங்க ஊழியம் ஃபெயிலியர்னார். ஒரு பாஸ்டர் எங்க விசுவாசிட்ட போய் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? உங்க பாஸ்டர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரா, போன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எங்க விசுவாசி நைட்டு 11 மணிக்கு போன் போடுது. போன் போட்டு என்கிட்ட கேக்குறாங்க, நான் போன் எடுக்கலைன்னா உண்மையில அவங்க நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில அது என்ன சொல்றது, அழுகிறதா இல்ல சிரிக்கிறதா இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேங்க, அந்த பாஸ்டர் சொன்னாரா எங்க விசுவாசிட்ட வந்து, உங்க பாஸ்டர் சூசைட் பண்ணி செத்துட்டாராமா, என்னன்னு போன் பண்ணி கேளுங்க. அவங்க நைட்டு 11 மணிக்கு எனக்கு போன் போடுறாங்க. போன் பண்ணிட்டு அழுகுறாங்க. ஏன் சிஸ்டர் அழுகுறீங்க?
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாஸ்டர் நீங்க சூசைட் பண்ணி செத்துட்டேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொல்றாங்க. அந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க அந்த பாஸ்டர், எங்க பாஸ்டர் என்ன போனாலும் தைரியமா நிற்பார். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் அப்படிப்பட்டதான முடிவுக்கு என்னவே பண்ண மாட்டார், போகவே மாட்டார். ஏன்னா அவரோட கர்த்தர் இருக்கிறார் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பார்த்து ஸ்தோத்திரம் நம்ம விசுவாசிக்கு சொல்லணும், கர்த்தரின் ஊழியரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க சொல்லிட்டு அழுதுட்டு சொன்னாங்க, அழுதுன்னு அழுதுட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர், ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, எல்லாருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் எல்லாருடைய மனிதருக்கு முன்பாகவும் நம்முடைய வாழ்வு முடிந்தது என்று நினைக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கையில தான் ஒரு துளிர் வருகிறது, அந்த வாழ்க்கையில தான் ஒரு செடி முளைக்கிறது, அந்த வாழ்க்கையில தான் ஒரு வாதுமை பழங்களை கொடுக்கிறதான கனி வருகிறது என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. இந்த வாதுமை பழம் அப்படின்னு இந்த வேதத்துல சொல்லுது. வாதுமை பழம் அப்படின்னா என்னதுங்க? அத நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது அது பாதாம் பழத்தை குடிக்குது. என்ன குடிக்குதுங்க? பாதாம். அப்போ ஒரே நாள்ல எப்படிங்க ஒரு செடி முளைக்கும்? ஒரே நாள்ல எப்படிங்க பூ பூக்கும்? நச்சது எங்கதான் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல வச்சுட்டோம். முளைச்சாலும் உங்களுக்கு, முளைக்கலினாலும் என்னது? எல்லாம் கவனிங்க. ஒரே ஒரு செடியை மாத்திரம் முளைக்க செய்கிறார் என்றால் அது நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் சொல்லணும், மார்த்தட்டி சொல்லணும், என் ஆண்டவர் என்னை முளைக்க பண்ணி இருக்கிறார். ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அவராலே முன்குறிக்கப்பட்டவன், நான் அவராலே ஸ்தோத்திரம் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை தாங்கி, என்னை நடத்தி, என்னை கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து அநேகரை பலப்படுத்துகிறவராக என்னை மாற்றுகிற கர்த்தர் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளை, அங்க ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது. இந்த என்னாவது புத்தகத்தை நான் வாசித்தோம், அங்க ஒரே நாள் எந்த ஒரு செடியும் முளைக்காதுங்க, சான்சஸ் இல்ல. நீங்களும் நானும் என்றைக்கு தேவ பிரசன்னத்துல வந்து நிற்கிறோமோ அன்னைக்கு நீங்களும் நானும் துளிர் விடுகிறோம். அல்லேலூயா. இங்க எப்ப துளிர் விடுகிறது நல்லா கவனிங்க. ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். எப்போ துளிர் உன் வாழ்க்கையில வரும்னா, முதல்ல நீ கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும்? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். அததான் வேதம் சொல்லுகிறது. ஆரோன் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் யாரும் இந்த ஊழியத்தில் பண்ண முடியாதா, நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது வேதம். அல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளப்படுதல், இரண்டாவது ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்துக்கு வரணும். இரண்டாவது எங்க வரணும்? ஆமா, அந்த கோல் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளப்பட்டது, இரண்டாவது அந்த கோல் எங்க வந்துச்சு? தேவ பிரசன்னத்துக்கு வந்தது. மூன்றாவது அந்த கோல் தேவ பிரசன்னத்திலே துளிர் விட்டுச்சு. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை மனசுல வச்சுங்க. 1, நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்பர் 2, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்துல வந்து நிக்கணும். நீங்களும் நானும் மூன்றாவது ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் துளிர் விட செய்வோம். அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில, எல்லாரும் முடிந்தது என்ற சூழ்நிலையில, எல்லாராலும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நீ ஸ்தோத்திரம் உன்னுடைய வாழ்வு அவ்வளவுதான், உன்னுடைய சூழல் அவ்வளவுதான் என்று சொல்லி யாரு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உன்னை துளிர் விட செய்வார். ஏன்னா உன் கூடயும் என் கூடயும் இருக்கிறவர் தேவன். மறந்து போயிடாதீங்க. அவர் அவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் நிற்கிறோம். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் அவருடைய பிரசன்னத்துல நிற்கிறோம். நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் எங்கேயோ ஸ்தோத்திரம் ஒரு வெளி இடத்துல நிக்கல. நீங்களும் நானும் எங்கேயோ ஒரு ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கல. நீங்களும் நானும் நிக்கிற இடம் தேவ சமூகமே. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஸ்தோத்திரம் இந்த பிரச்சனையின் நேரத்துல தான்
இருக்கிறாங்க. தேவ பிரசன்னத்துக்கு வருது. இந்த கோல் என்னங்க செய்ய போகுது? இந்த கோலுனால என்னங்க பலன்? இந்த கோல் தான் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது. இந்த கோல் என்ன குறிக்குது? இந்த வேதத்தை தான் குறிக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேதம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அவர் உன்னை தேற்றிக் கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கை பூ பூத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த தேவ பிரசன்னம் இருக்குமானால், தேவ கிருபை உன் மேல இருக்குமானால் உன் வாழ்க்கை பூ பூத்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் காய் காய்த்து கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கையில தேவ பிரசன்னம் நிறைந்து கொண்டே இருக்கும். அவர் உன்னை ஸ்தோத்திரம் எல்லா ஜாதிகளுக்கும் மேலாய் அவர் உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான் ஸ்தோத்திரம் நினைத்தார்கள். யோசேப்புடைய வாழ்விலே அவ்வளவுதான் என்று நினைத்த பொழுது எல்லா நபரும் யாரை தேடிதான் வந்தாங்க? எகிப்துக்கு போவோம், அங்க ஒரு யோசேப்புங்கிற மனிதன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கிறான்? எல்லாம் பஞ்ச காலத்துல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாயா. அங்க போனா என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும். அங்க போனா தானியம் கிடைக்கும். அங்க போனா நமக்கு வேண்டியது கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருந்ததனால அதான் வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியை கர்த்தர் பார்த்தார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் எப்படி இருந்தானா? காரிய சித்தி உள்ள மனிதனாய் இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம வாழ்க்கையில முடிந்ததுன்னு நினைச்சிட்டீங்களா? ஆண்டவர் உன் வெளிச்சம் என்ன பண்ணுமா? துளிர்விடும். வாழ்க்கையில ஒரு பெரிய பிரசன்னம் வரும். வாழ்க்கையில பெரிய கிருபை வரும். அது எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் நீயும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா என்பதை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க. எந்த சூழ்நிலையிலும் ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும் பொழுது, இது ஆண்டவரை எதுக்குதான்ப்பா இதை அனுமதிச்சீங்க, என்னை எப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படிங்கறத கர்த்தர்ட்ட கேட்டுட்டே இருக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான் நினைச்சிட்டே இருக்கான். ஆண்டவரே 12 பேர் 11 அண்ணன் தம்பிகளே என்னை கொண்டு போய் குழியில போட்டாங்கல்ல, நான் என்ன செய்யறேன்? ஆனா அவனை சாக உடலை தூக்கி எடுத்து நிறுத்தினான். ஹல்லேலூயா. இதுதான் அவங்களுக்கு சொல்றது. அனுமதித்தார், ஆனா அவங்க சாக விடல. அவனை வித்து போட்டாங்க, அவன் கொண்டு போய் அடிமையாக்கிட்டான். அங்கேயும் நல்லாதான் சௌரியமா தான் வாழ்றான். அந்த போத்திபார்னால பெரிய பிரச்சனை. அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு, ஏன்னா அவன் சொல்றான், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் அழைக்கப்பட்டவன், நான் இப்படிப்பட்ட சூழல்ல விழுந்து விடக்கூடாது என்பதை அவன் கண்ணும் கருத்துமாயிருந்தான். எந்த சூழ்நிலையிலையும் நான் தேவனை குறித்து குறைய சொல்லிட விடக்கூடாது, அவருடைய அன்பை நான் விட்டுறக்கூடாது, அவருடைய கிருபையை நான் இழந்து விடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமா இருக்கிறான். அப்படி இருந்ததுனாலதான், ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டதுனாலதான் 17 வயசுல தெரிந்து கொள்ளுகிறார் ஆண்டவர் யோசேப்பை. 30 வயதுல அரண்மனையில ராஜாவாக வீற்றிருக்கிறார். 13 வருஷம் அவனுடைய வாழ்விலே போராட்டங்கள், அவனுடைய வாழ்விலே பிரச்சனைகள், தேவையில்லாத காரியத்திற்கு அவனை கொண்டு போய் ஜெயில போடுறாங்க. அங்க சொல்றான், அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட, அவங்க ஒரு சொப்பனத்தை கண்ட உடனே இதை விலக்கி சொன்ன உடனே, நீ ராஜாட்ட போய் என்னை பத்தி சொல்லு, என்னை நினைவுத்துக்கோ அப்படிங்கிறான். அவன் மறந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். உங்களையும் நிறைய பேர் மறந்துடுவாங்க. எப்படியா மறப்பாங்க? உறவுகள் இருந்தால் வரும், இல்லைன்னா மறந்து. நண்பர்கள் உன்னிடத்தில் இருந்தா உன்னிடத்தில் வருவார்கள், இல்லைன்னா உன்னை மறந்துடும்.
அந்த சூழ்நிலையிலையும் மறக்காத ஒருவர் உண்டு. அவர் உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஒருவர் மாத்திரம். எத்தனையோ நபர்கள் மறந்து விட்டார்கள் ஐயா. எத்தனையோ நபர்கள், என்னை சூழ்ந்திருந்த நபர்கள் எல்லாம் விலகி விட்டார்கள். பேரோடு கூடவே இருந்தாங்க. அவன் சொல்றான், என்னை நினைச்சுக்கீங்க, என்னை போய் சொல்லுங்க, என்னை இதிலிருந்து ஜெயிலிருந்து விடுதலை ஆகுங்க அப்படின்னு. எல்லாம் மறந்து போனார்கள். அவனும் மறந்துட்டான். குறித்த காலம் வந்தது. கர்த்தர் யோசேப்பை அந்த சிறையில் இருந்து அவனை கர்த்தர் வெளியெடுக்கிறார். அவனுடைய வாழ்வில் ஒரு துளிர் வருகிறது, ஒரு சூழல் வருகிறது, ஒரு காரியம் வருகிறது. ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம், அங்க ஜெயில இருந்தாலும் நல்லா கவனிங்க, அங்க இருந்தாலும் தேவ பிரசன்னத்தை என்றைக்கும் மறந்து போகவில்லை யோசேப்பு. ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான முதல் நோக்கமே அவனுடைய பிரசன்னத்துல நான் இருப்பதினாலதான். ஹல்லேலூயா. அதை நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஜெயில போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் ஒரு சூழல் மாறி போச்சு. அப்படி இருந்த அந்த சூழலிலும் கூட யோசேப்பு தேவ பிரசன்னத்தை என்றைக்கும் அவன் மறந்தே போகல. அவன் தேவ பிரசன்னத்தை நாடிக்கொண்டிருக்கிறான், தேவ சமூகத்தை நாடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, என்றைக்கு எனக்கு இந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், என்றைக்கு நீ சொன்ன அந்த தரிசனம் நிறைவேறும், நீ என்னை ஸ்தோத்திரம் இத்தனை அரிக்கட்டுகளுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணினீங்களே, இது எப்போ நடக்கும், எப்போ சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கும் என்று அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவனை ஸ்தோத்திரம் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அந்த தேவ பிரசன்னத்திலே இருந்ததனாலதான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த பார்வோனையே அசைக்கத்தக்க ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் பூ பூத்து ஸ்தோத்திரம் வாதுமை பழங்களை கொடுக்க உன்னை வைத்திருந்தார் என்று சொன்னால், ராஜாவை அசைத்து அவனுடைய இருதயத்திலே ஸ்தோத்திரம் அவனை வாதித்து அவனை தூங்க விடாமல் அவனை கர்த்தர் ஸ்தோத்திரம் இதற்கான விடையை யார் செய்வார், யார் கொடுப்பார் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் உன்னையும் என்னையும் அந்த சூழலிலிருந்து விடுதலை ஆக்க உன்னையும் என்னையும் பார்வனை அசைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உனக்காக எனக்காக பார்வோனை அசைக்கிற ஆண்டவர். தானியேலுக்காக ஸ்தோத்திரம் ஒரு நேபுகாத் நேச்சரை அசைத்த தேவன். அக்கினி சூளையில இருந்தாலும் அவனை கர்த்தர் சாக விடாமல் ஸ்தோத்திரம் அங்க 3 பேர் தானையா போட்டோம், என்ன 4வது ஒரு ஆள் எங்க இருந்து வந்தா? அந்த சிங்க கெபியிலே போட்டாலும் 4வது ஆளா தேவன் உனக்காக இறங்கி வருவார். ஏன்னா நீ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறாய். அவனால் ஆண்டவரால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த யோசேப்பை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி அந்த அரண்மனையிலே நிக்க வைக்கிறார். எப்போ? பிரசன்னத்தில் இருந்ததுனால தெரிந்து கொண்டார், பிரசன்னத்தில் இருந்தார். 3வது அவனை ராஜாவாக மேன்மைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கு நம்ம துளிர் விடாமல் இருக்கலாம், இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஒரு மாற்றமா இருக்கலாம், இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை ஸ்தோத்திரம் தவிக்கப்பட்ட நிலைமையா இருக்கலாம். யோசேப்புடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. 13 வருஷம் ராஜாவா மாறினது. 17 வயசுல அழைப்பு, 13 வருஷம் வேதனை, பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துயரங்கள் இத்தனையும் சகித்து வந்த யோசேப்பு 30ஆம் வயதில் அரண்மனையின் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவனுடைய வாழ்வு துளிர்த்து காணப்படுகிறது. அவனுடைய வாழ்விலே கனிகள் காணப்படுகிறது. அவனுடைய வாழ்விலே ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. அவனை கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த வசனம் சொல்லுகிறது இல்லையா, ஸ்தோத்திரம் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. அந்த சுகவாழ்வை கர்த்தர் அன்றைக்கு கொண்டு வந்து அவனை ராஜாவா நிறுத்தும் போது தெரிஞ்சது, ஆண்டவரே இதற்காகத்தான் இந்த பாடுகளோ, இதற்காகத்தான் இந்த வேதனைகளோ, இதற்காகத்தான் இந்த கண்ணீரோ என்ற அந்த சூழ்நிலை ஸ்தோத்திரம் அந்த நொடியிலே அந்த நிமிஷத்திலே அவன் ராஜாவாய் நின்ற பொழுது அதை யாராலையும் மாற்ற முடியல. எல்லாரும் அவனுக்கு முன்பாக வந்து நமஸ்கரித்தார்கள். அல்லேலூயா. உன்னையும் அது போல மாற்றுவார். எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாடுகள் ஒன்றுமல்ல,
உனக்காக எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்திலே நீயும் நானும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நீயும் நானும் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய போராட்டம் நிறைந்த சூழல் காணப்படலாம். ஆண்டவரே, இதற்கான சூழல் மாறாதா என்று நீ காத்து கொண்டிருக்கலாம். இதற்கான நிலைமை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படியே முடிந்து விடுமோ என்று நினைக்கலாம். யோசேப்பு நினைத்து கொண்டுதான் இருந்தான். நீ தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, எல்லாருடைய ஸ்தோத்திர அரிக்கட்டுகளும் குனிந்து இருந்தது, என்னுடைய அரிமாத்திரம் நிமிர்ந்து இருந்ததே, நீ தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த இருக்கிற நட்சத்திரங்களும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே வந்து என்னை நமஸ்கரித்ததே. இதெல்லாம் எப்ப நடக்கும்? எல்லாம் என் மேல் பகையானார்களே, எல்லாம் என் மேல் எதிரியானார்களே, எல்லாம் என்னை கொண்டு போய் குழியில போட்டார்களே. எப்ப ஆண்டவரே மாறும்? என் கஷ்டம் என்னைக்கு ஆண்டவரே தீரும்? என் போராட்டம் என்னைக்கு ஆண்டவரே தீரும் என்று யோசேப்பு நினைத்து கொண்டே கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லறான், நீங்க என்ன நினைச்சுக்கங்க, போய் அங்க சொல்லுங்க, என்னை நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க என்று சொல்லுகிறான். ஆனா எந்த மனிதனும் உன்னையும் என்னை நினைவு கூற மாட்டான். கர்த்தரே அவனை தெரிந்து கொண்டு, கர்த்தரே அவனை முன்குறித்து, கர்த்தரே அவனை அந்த சிறையில் இருந்து வெளியே அழைத்துக் கொண்டு வந்து ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைத்து, ராஜாவே இதெல்லாம் நடக்க போகிறது, இதற்கான ஆட்களை நியமித்து ஸ்தோத்திரம் உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்ன பொழுது, இதற்கான நபர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இதற்கான நபர் நீ ஒருவன் மாத்திரம்தான். யோசேப்பே, நீயே இந்த பொறுப்பை எடுத்து செய் என்று சொல்லி எல்லா ஸ்தோத்திர நபர்களுக்கு முன்பாக அந்த எகிப்து தேசத்திலே கர்த்தர் அவனை துளிர்விட செய்து, காய் காய்க்க செய்து, பூ பூக்க செய்து, அவனை கர்த்தர் மேன்மையாக எகிப்திலே ராஜாவாக நிறுத்துகிறார். உன் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் சுகவாழ்வு வருகிறது. உன் வாழ்க்கையிலே ஒரு சுகஜீவியம் வருகிறது. உன் வாழ்க்கையில ஒரு புது பலன் வருகிறது. உன் வாழ்க்கையில ஒரு புதிய கிருபை வருகிறது. உன் வாழ்க்கையில புதிய பிரசன்னம் வருகிறது. உன் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ முன்குறிக்கப்பட்டவன், நீ தேவனால் ஸ்தோத்திரம் உன்னுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உன்னுடைய கோல் துளிர்விடும். ஆயில சிறந்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு துளிரை காண செய்யப்பா. எல்லாம் செத்து மடிந்தது என்று நினைத்தார்கள், எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள், எல்லாம் சோதனை மாறி போனது என்று நினைத்தார்கள். இல்ல 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 சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இல்ல, இனிமேதான் என் வாழ்க்கை துளிர்விட போகிறது. இனிமேதான் என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. இனிமேதான் என்னை ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஒரே நாள்ல பூ பூத்து ஆதுமை பழங்களை கொடுத்து வாழ்க்கை துளிர்விடும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். எல்லாராலும் கைவிடப்பட்டார், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் தள்ளப்பட்ட, எல்லாராலும் நிந்திக்கப்பட்ட அந்த யோசேப்பு இப்ப எல்லாம் வந்து வணங்குறாங்க, எல்லாம் கும்பிடுறாங்க. நான் எல்லாம் வந்து அவனை சோதரம், நீங்க தான் எங்களுக்கு ராஜா. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். அவங்க அப்பனே வந்து நமஸ்கரிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைய, நீ நினைக்கிறியா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் எல்லாம் நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை என்னை பார்த்துதான் சொல்றாரு, துளிர் விடுகிறது, வாழ்வு துளிர்க்க போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். சொல்வோம், எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இருந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். பெருமை எல்லாம் உம்மொருவர் குறியதே.
உங்களோடு வார்த்தை இடைப்பட்டிருக்கோம்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களோடு பேசுறதற்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தைக்கு ஒரு ஊழியனை மறைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்திருக்கிறது. முடியலைங்க, நம்மளை யாரும் முடிச்சு போட முடியாது. எந்த சூழ்நிலையை நம்மை அழித்து போட முடியாது. ஜனங்கள் முன்பாக நாம் துளிர் விடுவதை காண செய்வோம். அவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ சந்ததியே, நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். 1 பேதுருல வாசிக்கிறோம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆலயத்தில் நிற்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் சமூகத்தை வரத மாத்திரம் விட்டுறாதீங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் தேவ சந்நிதியில வைக்கப்பட்டது. தேவ சந்நிதியில வைக்கப்பட்டது. தேவ ஜனமே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நீ தேவ சந்நிதியில் எப்பொழுது இருக்க வேண்டியவன். தேவ சந்நிதியில் எப்போது இருக்க வேண்டிய மனிதனே. தேவனுடைய சந்நிதியில் இரு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கலாம். கர்த்தருடைய துளிக்க பண்ணுவான். ரொம்ப நாள் இல்லைங்க, ரொம்ப நேரம் இல்லைங்க. ஒரே இரவு, ஒரே இரவு என் ஆண்டவருக்கு போதும். ஒரு இரவு போதும். உன் சூழலை மாற்ற ஒரு இரவு போதும் அவருக்கு. ஒரு இமை பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றி போடுவான். ஆண்டவருக்கு உங்களோடு பேசியிருப்பதா நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, துளிக்கப்படுவதற்காக சோதனம். எந்த சூழ்நிலையும் அடித்து போட முடியாது. எந்த சூழ்நிலையை முடிச்சு போட முடியாது. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் தோடை துளிர்க்க பண்ணுகிறவர். உன் சந்நிதியில் நிற்கிற ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்டவரே கோள்களில் துளிர்க்கப்படுவதற்காக சோதனம். நீங்க கூட வந்து நடத்த போறீங்க. உங்க கரம் அவனை நடத்த போவதற்காக சோதனம். இந்த ஊழியத்தை நீங்க நடத்த போவதற்காக சோதனம். இந்த ஊழியத்தை வீட்டில் துளிக்கப்படுவதற்காக சோதனம். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லலாம், அவ்வளவுதான் வானத்தின் வாசல் ஊழியர் முடிஞ்சாருன்னு சொல்லலாம். வானத்தின் வாசல் ஊழியர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். நீர் துளிக்க பண்ணுவீராக. நீர் துளிக்க பண்ணுவீராக. ஒரு இரவில் நீர் கண்ணி வைக்க முடியும் ஆண்டவரே. சோதரம், உனக்கு சோதரம். தாசன மூலியமா பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை உற்பத்தி பிறந்தார். போந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவன் அடைந்தார். அறுக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் இடத்திலிருந்து எழுந்தறினார். பரமனுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலை விசுவாசிக்கிறேன். வீற்றிருக்கிறார். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரமும் நித்திய ஜீவன் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். அருமலை ஜப பரமனுக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் செய்வது போல பூமியும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும். என் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனையும் மன்னி. எங்கள் சோதனை கூப்பிட பண்ணாமல் தீமை என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமே என்று உடையவையாவே. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:10. கற்பனைகளும் தேவனாய கத்தனானே என்றென்றே உனக்கு வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம். ஒரு சொலபதியாகவும் வியாபிக்கிறதையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம்.
உன் தேவனாக கர்த்தர் நாமத்தை வீட்டிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறகு விரவாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறகு யாவண்டையும் நிச்சயாதிருப்பாயாக. பிரதான கற்பனை உதயவுடைய கர்த்தர் நானே நின்று தேவனாக கர்த்தரிடத்து முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறியாக. உன்னிடத்தில் ஞானம் அன்பு கூறு போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் முக்கியமாக சொல்லி ஆகணும்னு இருக்கணும். அறிந்தோம் தேவன் தாமே ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறோம், நீ ஜெயிக்க தருகிறோம் என்று நான் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு கூட நாம் ஐக்கியமாக இருந்து நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போதும் துதிக்கும் போதும் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை அதிசயங்களை செய்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளுக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறது, நல்ல வசனத்தை பேசுகிறேன், தயவு பாராட்டி இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் அவர்கள் ஆண்டவரை வசனம் பேச அதிகாரி நாணமாய் இன்னும் ஆண்டவரை வேதத்தை வாசிக்க தேவன் அவர்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் கேட்கிறோம். அது மட்டும் கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் வந்திருக்கிற அனைவரும் ஆண்டவரே நல்ல ஒரு செய்தியை கேட்க நீர் கிருபை பாராட்டினீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே பாதாளத்தில் இருந்தாலும் குழியில் இருந்தாலும் எங்களை தூக்கி எடுத்து எங்களை துளிர்விட செய்கிறவராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்தோம். தேவனை நல்ல ஒரு செய்தியை கொடுத்ததற்காக எங்களுக்கு போராட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உங்களோட ஐக்கியமாக இருந்தோம் உங்களுடைய சரணடையிலே வந்து நாங்கள் பிரசனத்தில் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஆண்டவரை தயவும் இறக்கும் பாராட்ட வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் வந்திருக்கிற ஒரு ஆண்டு நாளில் வெறுமையாய் திரும்பாமல் உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று சொல்ல கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கோடான ஸ்தோத்திரம், கோடான நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையிலே தாழ்த்துகிறோம், உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வழிநடத்தும் சகல துதிகன முடியுமே நாங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. அதே போல நல்ல கர்த்தருடைய வார்த்தை பேசின தாசனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு 10 வருடம் தான் அவங்க மனைவியோடு கூட அவர் வாழ்ந்தார். 11 வருடம் அந்த சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க ஆண்டவர்களை நித்திரையாகி விட்டார்கள். இன்னைக்கு அவர் இன்னும் திருமணம் செய்யாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். மோகனுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன சபருக்கு அவர் அதில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளை, ஒரு மகன் ஒரு மகள். பையன் ரொம்ப சின்ன பையன், மகள் ஒரு மகள். அவளுக்காக 11 வயசு அந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு 8 வயசு நினைக்கிறேன். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபித்து நாம் முடிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்துல திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசின மோகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தேவ ஊழியனை எங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் மலைகளே விலகி போன போல அவருடைய மனைவி தன்னை விட்டு கடந்து போனாலும் தொடர்ந்து ஆண்டவர் உங்க மேல உள்ள விசுவாசத்துல தைரியத்துல இன்னும் ஊழியம் செய்ய மகனை நீ பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதியும். போகிற ஊழியங்கள் எல்லா பாதையிலும் நாமமையும் படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். திருச்சியில் வந்து உடைய வார்த்தை கேட்ட ஜனங்கள், உடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆரோன் கோலை துளிர்க்க விட்டப்படுவது போல இவர்கள் கோலை துளிர்க்கப்படுவதற்காக ஸ்தோத்திரப்பா. அவருடைய வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை, ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வாழ்க்கைகள், வாலிப பிள்ளைகள் வாழ்க்கைகள், பெரியவருடைய ஆண்டவரே அவருடைய பிசினஸ்ல ஆண்டவரே அப்ப நல்ல ஆண்டவரே துளிர்க்கப்பட செய்யுங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே தயவு இறக்கம் எப்பொழுதும் ஆண்டவரே தேவஜனம் உண்டாயிருக்கட்டும். புதிய வாரத்திலே காலெடுத்து இருக்கிற ஜனங்கள் இந்த வாரம் முழுவதும் நீர்த்தர்கள் நன்மையினால் புசிப்பார்களாக. நெருக்கங்கள் எல்லாம் விசாலத்தில் வருவதாக. அவர் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எந்த மனுஷன் எந்த பிசாசும் தடையில்லாதபடி இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் நிர்மூலமாகபடியாக ஜெபிக்கிறேன். தேவ தயவு, தேவ இரக்கம் தேவ ஜனங்களை தொடரட்டும். உடைய சமுதிரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் நினைவும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
ஏ